அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எங்கள் ஊரில் 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆதார் அட்டை செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒன்று செய்கிறாங்க. நம்ம நாட்டு மக்கள் 100 நாள் வேலை செய்யறதுக்கு இத்தனை ஆதாரங்களை கேட்குற இந்த இந்திய மத்திய அரசு பீகார்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, ஒரிசாவிலேருந்து, வடநாட்டு மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே வராங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கே தங்க போகிறீங்க, என்ன உள்நுழைவு சீட்டை பற்றி அதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நாடகத்தை இன்றைக்கி அம்பலப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் பேசணுன்ட்டு வரேன். இதில் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டால், வட மாநிலத்தை சேர்ந்தவனுங்க ராமேஸ்வரத்தில் கடல் பாசி எடுக்க போன தமிழ்நாட்டை சேர்ந்த 46 வயது பெண்மணியை 7 பேர் சேர்ந்து வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் அதை கற்பழித்து, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மூஞ்சியில் கல் தூக்கி போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. அந்த குழந்தைங்க இன்றைக்கி ரொம்ப இதுவாக நிற்கிறாங்க அனாதை மாதிரி. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஆதாரமும் கேட்குறாங்க. பாருங்கள், 100 நாள் வேலை செய்யறதுக்கு, ஏரி வேலை செய்கிறதுக்கு ஆதார் அட்டை செல்லாதுன்றாங்க. இப்போ ஒரு போட்டா பிடிக்கிறாங்க, கண்ணு பிடிக்கணும், மூக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வட மாநிலத்திலேருந்து வர மக்கள்கிட்ட நீங்கள் இது போல் ஒரு எவிடன்ஸு கேளுங்க, உள்நுழைவு சீட்டை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் அவங்க எங்கே வேலை செய்ய போகிறாங்க, என்னமா இருக்கிறாங்க, யாரோட ஆதரவில் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியும். என் சொந்த நாட்டு மக்களுக்கே நீங்கள் இவ்வளோ ஆதாரத்தை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் வெளி மாநிலத்திலேருந்து வர மக்கள்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதிகமாக. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. யார் கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏரி வேலை செய்யறதுக்கு இவ்வளோ அக்கறை காட்டுற இந்த மத்திய மாநில அரசு வட மாநிலத்தில் வரவங்களுக்கு பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க எத்தனை நியூஸுங்க. திருப்பூரில் அடிக்கிறோம், சென்னையில் அடிக்கிறோம், எல்லா இடத்துலையும் அடிக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கேட்கறதில்ல. அப்படியே வரானுங்க. தொடர் வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தையாக வரானுங்க. அவனை மாட்டில் எங்கே தங்குறான், எங்கே போகிறனே தெரில. ஆனால் சொந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளோ ஆதாரத்தை திரட்டி வேலை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு இது சொல்லுங்கள். அப்போ அந்த ஆதார் அட்டைலாம் இன்னும் பிடுங்கிறதுக்கு கிடையாது எடுத்தீங்க. அந்த ஆதார் அட்டைலாம் எதுக்கு எடுத்தீங்க? ஆதார் அட்டை இன்னத்துக்கு எடுத்தீங்க சொல்லு. கண் எடுத்தீங்க, மூக்கு எடுத்தீங்க, விரலை எடுத்தீங்க, எல்லாம் மயிரையும் எடுத்தீங்கல்ல. அப்போ இப்போ என்ன மயிருக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துன்னுக்கிறீங்க? இதெல்லாம் யார் தான் கேட்குறது? எல்லாம் கூமுட்டை நினச்சின்னுக்கிறானுங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரனுங்களா? ஒரு நாளைக்கு உங்களுக்கெல்லாம் முடிவு இருக்குது. எவனும் கேட்கலன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு முடிவு இருக்கும். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அது கூடிய விரைவில் தெரியும். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மழவந்தாங்கல் ஊராட்சி மலையரசம்பத்துலேருந்து தான் இந்த காணொலி எடுக்கிறேன். இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் இந்த ஒரு செயலை இன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுன்றது தான் என்னோடய நோக்கம். தொடர்ந்து நான் இது போல் பொது அநியாயம் எங்கெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் நான் அந்த காணொலி எடுத்து பரப்புவேன். அரசு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நாங்கள் எடுப்போம். நன்றி, வணக்கம்.